அண்ணா வணக்கண்ணா. வணக்கம். அண்ணா என்னண்ணா செயின்லாம் பலமாக இருக்குது? தலையோடுது. தலையோடுதுங்களா? எந்த தலைங்கண்ணா? அஜித். அஜித் அவரோடுதுங்களா? ஆமாம். அவர் போட்டிருக்கிறீங்களா எப்படி? அவரோட ரசிகங்கிறதுனால. அப்படியாண்ணா? ஓ, தலை ரசிகர். ஆமாம். சூப்பர்ண்ணா. வாழ்த்து என்ன பிஸ்னஸ்ண்ணா? நம்மளது என்ன வாட்டர் கேன் பொறிக்க போகிற பிஸ்னஸா? ஆமாங்க, வாட்டர் கேன் தான். ஆ, வாட்டர் கேன் பொறிக்க போட்டுக்கிட்டு. வாட்டர் கேன் பொறிக்க போட்டுக்கிறீங்க. எப்படி போய்ட்டுண்ணா பிஸ்னஸ்ண்ணா? ஏதோ சுமாராக போயிட்டுக்குது. சுமாராக போயிட்டுருக்கு. ஆ, சாப்பிட்டீங்களா? சாப்பிட்டாச்சு. ஏன்னா வீடெல்லாம் இருக்குது. ஏன்னா எப்படி கஷ்டப்பட்டு இருக்கிறீங்க வாட்டர் கேன்லாம் பொறிக்க போட்டு? வீடு இருந்தால் மட்டும் வராது. 4 பேர் 4 பேருக்கு உதவி செய்யணுங்கிற ஒரு நோக்கம். 4 பேருக்கு உதவி செய்யணுங்கிற நோக்கங்கிறீங்களா? ஆமாங்க. அப்படியா? அது எப்படின்னா எப்படிண்ணா? எனக்கு ஒன்றும் புரியல. உதவி செய்கிறதுனா எப்படிண்ணா? எப்படி சொல்கிறீங்க? வந்து பெருசாலாம் உதவி செய்யல. என்னால் முடிஞ்ச ஒரு 10 பேர்த்துக்கு சாப்பாடு வாங்கி கொடுத்துட்டு இந்த தொழில் அதை வச்சு நான் இது பண்ணுவேன். ஆனால் இந்த தொழில் அதாவது பிளாஸ்டிக்லாம் பொறுக்கி போட்டு சாப்பாடு வாங்கி தரீங்க 4 பேர்த்துக்கு. எத்தனை பேர்த்துக்கு வாங்கி தரீங்க? மொத்தம் 11 பேருங்க. 11 பேர்த்துக்கு வாங்கி தரீங்களாண்ணா? ஆமாம். எப்படி அந்த எனக்கு ஒன்றும் புரியல. இதில் என்ன வரப்போகுது உங்களுக்கு? அதில் எப்படி நீங்கள் சாப்பாடு வாங்கி தர போகிறீங்க? காலையில் 5 மணிக்கு போவோம். சரிண்ணா. மணி ஒரு 2 மணிக்கு வந்துடுவோம். இன்னைக்கு பார்த்தீங்கன்னா 813 ரூபாய்க்கு போட்டுக்கிறேன். 813 ரூபாய்க்கு 813 போட்டுக்கிறேன். சரிண்ணா. அந்த 813 வந்து 11 பேருக்கு ஒரு சாப்பாடு 50 ரூபா. 50 ரூபா நீ கணக்கு போட்டுங்க. 11 பேர்த்து வாங்கி கொடுத்துக்கிறீங்க. ஏன்னா லிஸ்ட்டில் வச்சுக்கிறீங்க. அதான் நான் போடுற ஒரு நாளைக்கு பில்லும் அப்படியே வச்சுருப்பேன். காட்டுங்க அதை. என்னண்ணா சொல்கிறீங்க? ஒரு நாள் நீங்கள் எப்படி பிளாஸ்டிக் வாட்டருக்கெல்லாம் போட்டு ஒரு நாள் வருமானம் எவ்வளோ? 813 ரூபா இன்னைக்கு வருமானம். இன்னைக்கு வருமானம் ஒரு நாள் வருமானம். ஆமாம். அதை வாங்கி நீங்கள் கஷ்டப்படுறவங்களுக்கு சாப்பாடு வாங்கி கொடுத்துக்கிறீங்க. இல்லாதப்பட்டவங்களுக்கு இருக்கிறவங்களுக்கு மட்டும் இல்லை. ஒரு பெத்த பசங்க வீட்டை விட்டு துரத்து விட்டாங்க பார்த்தியா? ஆமாங்கண்ணா. அந்த மாதிரி இருக்கிறவங்களை பார்த்து நான் உதவி செய்வேன். ஓ, பெத்த பசங்க வீட்டை விட்டு துரத்துடுறாங்க. ஆமாம், பெரியவங்களாம். ஆமாம். அந்த மாதிரி எத்தனை நிறைய பேர் இருக்காங்க. நெட்டில் கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா எனக்கு தெரிஞ்சு ஒரு 50 பேருக்கு மேலே இருக்காங்க. என்னால் முடிஞ்சது அவ்வளோதான். உங்களால் முடிஞ்சது வாங்கி தரீங்க. ஆமாம். 50 பேர்னால வாங்கி கொடுக்குறது உங்களுக்கு சக்தி இருக்குது. ஆனால் என்னால் வருமானம் அந்த அளவுக்கு இல்லை. உங்களோட வருமானத்துக்கு தகுந்த மாதிரி வாங்கி தரீங்க. ஆமாம். ஒரு 15-16 பேர்த்துக்கு. ஆனால் சூப்பர்ண்ணா, கை கொடுங்கண்ணா. நான் வாழ்த்துங்களேன். இதே எவ்வளோ பெரிய விஷயம். ஆனால் உங்கள் பேருங்கண்ணா? அரசு கேட்கவே பயங்கரமாக இருக்கானே. நீங்களுமே பார்க்கவே பயங்கரமாக இருக்கிறீங்க. தலை ரசிக்கிறனார் சொல்கிறீங்க. செயின்லாம் போட்டிருக்கிறீங்க. வேறு லெவல்னா நீங்கள். ஆமாம். எனக்கு ரொம்ப தமிழ்நாட்டிலே பிடிச்ச ரசிகர் அவர் வந்து. தமிழ்நாட்டிலே பிடிச்ச ரசிகர் அவர் ஒருத்தர் தான் உங்களுக்கு? ஆமாம். மற்ற யாருமே பிடிக்காது. ஓ, தலை உங்களுக்கு ரொம்ப பிடிக்கும். தலையை நேரில் உங்களை பார்த்தாருன்னா உங்களுக்கு எப்படி இருக்கும்? உங்களை ஃபீல் எப்படி இருக்கும்? என்னோட ஃபீல் வந்து என் தலை பார்த்தாருன்னா நாங்கள் காலில் விழுந்து அழுவோம். காலில் விழுந்து அழுவீங்க. அவ்வளோ உசுறு அவர் மேலே. கண்டிப்பாக உங்களை ஒரு நாளைக்கு மீட் பண்ணுவார்ண்ணா. அது நடக்கும். சரிங்கண்ணா.